அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்மை வாழ விடாமல் செய்வதற்காக வேண்டி தற்போது ஆட்சியில் மறுபடியும் அமர்ந்துள்ள இந்த பாசிச அரசு நமக்கு எதிராக பல சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் இந்த சட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டிய நிலையில் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். சமீபத்தில் வக்ஃப் சம்பந்தமான சொத்துக்களை தங்கள் கைகளிலே எடுப்பதற்காக வேண்டி பார்லிமெண்ட்டில் திருத்தச் சட்டம் என்ற பெயரில் கொண்டு வருவதற்கு முனைந்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையால் அந்த சட்டத்தை செயல்படுத்த முடியாமல் இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவுக்கு அதை அனுப்பியிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த நிலைக்குழுவின் மூலமாக நம்மிடத்தில் கருத்துக்களை கேட்டிருக்கின்றார்கள். நம்மால் வீதியில் இறங்கி போராட முடியாவிட்டாலும் நமக்காக வேண்டி தமிழக ஜமாத்துல் உலமா மிக அற்புதமான முறையில், மிக லேசான முறையில் எந்த வாசகத்தை கொண்டு நாம் பதிலளிக்க வேண்டுமோ அதை நமக்கு மிக எளிய வழியில் அந்த லிங்கை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த லிங்கின் மூலமாக நாம் நம்முடைய பெயரை மட்டும் பதிவு செய்துவிட்டால் அந்த நிலைக்குழுவுக்கு, பாராளுமன்றத்தின் நிலைக்குழுவுக்கு நம்முடைய எதிர்ப்பு அங்கே சென்றுவிடும். அல்லது QR கோடையும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த QR கோடில் ஸ்கேன் பண்ணால் கூட நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்து விடலாம். ஏதோ நம்மால் முடிந்த ஒரு அரசினுடைய மோசமான சட்டத்துக்கு எதிராக நம்மால் முடிந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி நாம் செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். இந்த இந்தியாவிலிருந்து மட்டுமல்ல, உலகத்தில் எங்கிருந்தும் இந்த இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது. அல்லாஹ் கடைசி வரைக்கும் இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நிச்சயமாக ஓங்கி வரச் செய்வான். அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமையான முறையில் முழு மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை கொண்டு செல்வான். அதற்கு ஒரு காரணமாக இந்த அநியாய சட்டத்துக்கு எதிராக நம்மால் முடிந்த ஒரு சின்ன முயற்சியை நாம் எல்லோரும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் இந்த எதிர்ப்பை இதன் மூலமாக நாம் பதிவு செய்வோம். அல்லாஹ் இதன் மூலமாக இந்த ஆட்சியை விரைவில் துரத்துவதற்கும் அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.